بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا وحبيبنا وحبيب إله رب العالمين الذي سمي في السماء أحمد وفي الأرض أبي القاسم مولانا محمد اللهم صل على محمد وآل محمد وعلى أهل بيته الطيبين الطاهرين وأصحابه الميامين. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்ந்து இறுதி தூதர் ஹாத்தமுல் அம்பியா முஹம்மதே முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்களாகிய அஹ்லுல் பைத்தினர்கள் மீதிலும் சொல்லிலும் செயலிலும் அவர்களை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் நல்லவர்கள் மீதிலும் ஸலவாத்து ஸலாம் சொல்லியதன் பின்னர் அவையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் சகோதரர்களே சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் அவர்களினால் சொல்லப்பட்டு முஹத்திதீன்களால் ஹதீதுக்கலை அறிஞர்களினால் சரியான சஹீஹான ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் ஸகலைன் என்ற அந்த ஹதீதை அது சம்பந்தமாகவும் ரசூலுல்லாஹ் இறுதி நேரத்திலே இரண்டு விடயங்களை விட்டு செல்கிறேன், அந்த இரண்டு விடயங்களையும் நீங்கள் பின்பற்றி நடக்கின்ற வரைக்கும் அது பெருமதியானது, பாரமானது, உன்னதமானது, வழி தவற மாட்டீர்கள் என்று சொன்னார்களே, அது இரண்டு விடயம் எது என்பதை பற்றிய ஒரு தெளிவையும் அது சம்பந்தமாக வருகின்ற சில விடயங்களையும் உங்களுக்கு மத்தியிலே பேசலாம் என்று நினைக்கின்றேன். சஹீஹ் முஸ்லிமிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. எவ்வாறு என்று சொன்னால், ரசூல் நாயகம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புனித ஹஜ்ஜை முடித்துவிட்டு வருகின்ற பொழுது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலே ஹும் என்ற ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. அந்த இடத்திலே வைத்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உபதேசத்தை செய்கின்றார்கள். அதிலே நான் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற காலம் நேரம் நெருங்கி வருகிறது, அதற்கு நான் பதிலளிக்க வேண்டும். எனவே உங்களுக்கு மத்தியிலே நான் இரண்டு பெருமதிமிக்க பாரமான இரண்டு விடயத்தை விட்டு செல்கிறேன். அவை இரண்டையும் நீங்கள் பின்பற்றி நடக்குமாறு சொல்வதோடு, முதலாவது சொன்னார்கள் இறைமறை, அதில் உங்களுக்கு நேர்வழி இருக்கிறது, அதில் ஒளி இருக்கிறது, பிரகாசம் இருக்கிறது, அதை நீங்கள் பற்றி பிடித்து எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உற்சாகமூட்டி ஆர்வமூட்டி அதை பின்பற்றி நடக்குமாறு கூறிவிட்டு 3 தடவைகள் என்னுடைய குடும்பத்தினர்கள் அஹ்லுல் பைத்துகள் சம்பந்தமாக 3 தடவைகள் திருப்பி திருப்பி சொன்னார்கள் என்ற இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு விடயம். அன் ஸைத் இப்னு அர்கமின் கால் காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமன் ஹதீபன் பிமாயின் யுதுஆ ஹும்மன் பைன மக்கத்தி வல் மதீனா فحمد الله وأثنى عليه ووعظ وذكر ثم قال أما بعد ألا أيها الناس فإنما أنا بشر يوشك أن يأتي رسول ربي فأجيب وأنا تارك فيكم الثقلين أولهما كتاب الله فيه الهدى والنور فخذوا بكتاب الله واستمسكوا به فحث عليه والرغب فيه ثم قال وأهل بيتي أذكركم الله في أهل بيتي أذكركم الله في أهل بيتي أذكركم الله
ஃபி அஹ்லி பைத்தி. இது சஹீஹ் முஸ்லிம்ல கிதாபு ஃபதாயிலு ஸஹாபா பாபு ஃபதாயிலு அலி இப்னு அபி தாலிப் என்ற தலைப்பின்களே வந்திருக்கக்கூடிய ஹதீஸ். இதிலே சில அறிவிப்புகளிலே வேறு கிரந்தங்களிலே ஹலீஃபத்தைன் என்றும் வந்திருக்கிறது. இதனுடைய லஃபுகள், அதாவது சொல்லுகள், வசனங்கள் மாறி மாறி வந்திருந்தாலும் அதனுடைய ஹதீஸ் குர்ஆனும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இத்ரத் அஹ்ல் பைத் என்ற இந்த ஹதீஸும் இதைவிட இன்று பிரபல்யமாக பள்ளிவாசல்களிலே, மிம்பர்களிலே, தொலைக்காட்சியிலே, வானொலியிலே, புத்தகங்களிலே, பேச்சிலே, மாநாடுகளிலே, எல்லா இடங்களிலே பேசுகின்ற விடயம் குர்ஆனும் சுன்னாவும் என்ற ஹதீஸை அநேகமான இடங்களிலே கிதாபல்லாஹ் வ சுன்னதி என்று பேசப்படுகின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஹலீஃபத்தைன் என்றும் வந்திருக்கிறது. தரக்து ஃபீக்கும் மா இந்த மஸ்ஸக்தும் பிஹிமா கிதாபல்லாஹ் வ சுன்னதி என்று சொல்ற மாதிரி அதாவது ஹலீஃபத்தைன் இரண்டு பிரதிநிதிகளை, உங்களை பிரதிபலிக்கின்ற இரண்டு விடயங்களை என்றும் வந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அப்படி என்று சொன்னால் இதற்கு விளக்கம் தருகின்ற பொழுது ஃபல் குர்ஆனு ஹலீஃபத்துல் முஸ்லிமீன் அல் ஜானிபுன் நவரி வல் இத்ரத்து குலஃபாஉல் முஸ்லிமீன் அல் ஜானிபுல் அமலி. குர்ஆன் அது ஒரு நதராக, அதாவது ஒரு நவரியாக, ஒரு தியரியாக, ஒரு கோட்பாடாக அது இருக்கும். ஆனால் அமலிலே அந்த குர்ஆனுக்கு வடிவம் கொடுக்குகின்ற செயற்பாடு, அமல் செய்கின்ற முறையிலே அந்த அஹ்ல் பைத்துகள், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்று இதற்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. இந்த ஹதீஸ் ஒரு சஹீஹானது, கிதாபல்லாஹ் வ இத்ரத்தி அஹ்ல பைத் என்றது ஆதாரபூர்வமானது. அதனுடைய சனது, அதை ரிவாயத்து செய்த ராவிகளுடைய நிகழ்வு, அவர்களை பற்றிய தெளிவு எல்லாம் ஹதீஸ் கலை அறிஞர்களிடத்திலே, முஹத்திதீன்களிடத்திலே மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இன்னும் ஒரு அறிவிப்பிலே நாங்கள் பார்க்கலாம். தரக்து ஃபீக்கும் மா இந்த மஸ்ஸக்தும் பிஹிமா ஃபலம் தலில்லு அபதன் கிதாபல்லாஹி வ சுன்னதி என்ற ஒரு ஹதீஸையும் நாங்கள் பார்க்கலாம். முன்னர் சொன்ன அந்த ஹதீஸை விட இந்த ஹதீஸ் தான் பேச்சிலே, நடைமுறையிலே, எழுத்திலே, பல இடங்களிலே பேசப்படுவதையும் கலைக்கப்படுவதையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த இரண்டு ஹதீஸ்களுடைய நிலைமை என்ன என்பதை பற்றி நிறைய ஆய்வுகள், கிதாபுகள் பேசப்பட்டு, அதை பற்றி அலசப்பட்டு, ஆராயப்பட்டு, முடிவுகளும் காணப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கலாம். குர்ஆன், அல் குர்ஆன் அல்லாஹ்வால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட விஷயம். அது வஹி. அந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே அந்த குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதாகவும், அதற்கு பிறகு வந்த கலீஃபாக்களுடைய காலத்திலே பாதுகாக்கப்பட்டதாக வரலாறு இருக்கிறது. ஆனால் சுன்னாவை நாங்கள் எடுத்துக்கொள்வோமா இருந்தால் அது அவ்வாறு பாதுகாக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த அஹ்ல் பைத்தை பின்பற்றக்கூடிய இந்த ஜமாஅத்திலே, அதே நேரத்திலே அஹ்ல் பைத்தை இரண்டாவதாக வைத்து முன்னுக்கு சஹாபாக்களை, அதற்கு பிறகு அஹ்ல் பைத்தை பின்பற்றுகின்ற அடுத்த ஜமாத், ரெண்டு ஜமாத் இருக்கிறது, ரெண்டு கூட்டம், ரெண்டு பிரிவு. அஹ்ல் பைத்தை முன்னுக்காக்கி அடுத்தது சஹாபாக்கள்,
சஹாபாக்களை முன்னுக்காக்கி அடுத்தது அஹ்லுல் பைத்துகளே. இந்த இரண்டு ஜமாத், சுன்னத்துல் ஜமாத்தும் அடுத்த இந்த அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற இந்த ஜமாத். அதிலே பார்க்கின்ற பொழுதும் அதிலே ரசூலுல்லாவுக்கு அடுத்ததாக முதன்மையாக அமீருல் மோமினின் ஹஸரத் அலி அவர்கள், அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நீங்க கேட்கலாம், என்ன அலி அலைஹிஸ்ஸலாம் என்றார் புதுசா? நபிமார்கள் தானே அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லுவார்கள். சஹீஹுல் புகாரியிலே ஹஸரத் அலியுடைய பேர் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் அலி அலைஹிஸ்ஸலாம், ஹசன் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம், ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம் என்று விசேடமாக அவர்களுக்கு சலாம் சொல்லி வருவதை நாங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன என்று சொன்னால், இந்த சஹீஹுல் புகாரி தமிழிலே பல பாஷைகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற இந்த சஹீஹுல் புகாரியுடைய தமிழாக்கத்திலே மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். அரபியிலே, மத்தினிலே அரபியிலே இருக்கிறது அலி அலைஹிஸ்ஸலாம், ஹுசைன் ஹசன் அலைஹிஸ்ஸலாம், ஃபாத்திமா அலைஹிஸ்ஸலாம். ஆனால் தர்ஜுமாவிலே, தமிழ் மொழிபெயர்ப்பிலே அலியுன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுமா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. இதை எனக்கு தெரியும். என்னுடைய நண்பர் ஒருவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர், இலங்கையை சேர்ந்தவர், நமது நாட்டை சேர்ந்தவர். அவர் எடுத்துக்கொண்டு அந்த அச்சகத்திலே கேட்டிருக்கிறார், அரபியில் இப்படி இருக்கிறது, நீங்கள் என்ன இப்படி போட்டிருக்கிறீர்கள், நீங்கள் இருக்கிற மாதிரித்தான் நீங்கள் செய்யணும் என்று சொன்னோட அவர் சொன்னார், சொல்லியிருக்கிறார்கள், மொழிபெயர்த்தவர்கள் எப்படி தந்திருக்கிறார்களோ அதே மாதிரி தான் நாங்கள் என்ன செய்யலாம், அச்சிட்டு கொடுத்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒன்றை கூட்ட தேவையும் இல்லை, குறைக்க தேவையும் இல்லை. எனவே அந்த அந்த மொழிபெயர்ப்பு அந்த கிதாபுகளை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், பழைய சஹீஹுல் புகாரியிலே கூட இவ்வாறு தான் அஹ்லுல் பைத்துகளுக்கு ஒரு விசேடமான ஒரு சிறப்பு கூறியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சரி, அது இருக்க இப்போ நாங்கள் பார்க்கலாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரத்து ஃபீக்கும் என்று சொல்லி இருந்தால், குர்ஆனை போன்று ஹதீஸும் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமே. அதுக்குரிய அந்த பாதுகாப்புக்குரிய உத்தரவாதத்தை யாரும் கொடுத்திருக்கின்றார்களா ஹதீஸுக்கு? இல்லை. ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகி கிட்டத்தட்ட 4 கலீஃபாக்கள், அடுத்தது உமையாக்கள், அந்த அதிலே உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலத்திலே தான் ஹதீஸ் எழுத ஆரம்பிக்கப்படுகிறது. ஹதீஸ் கோர்வை செய்யப்பட்ட ஒரு நூல் வடிவிலே அது உருவமைக்கப்படுகிறது. அப்ப கிட்டத்தட்ட 90 வருடங்கள் ஹதீஸ்கள் என்ன செய்யப்படவில்லை, எழுதப்படவில்லை. அப்படி என்று சொன்னால் அதில் எத்தனையோ ஹதீஸ்கள் இல்லாமலுக்கு போன இந்த வரலாறுகள் நிறைய இருக்கிறது. எனவே குர்ஆனையும் ஹதீஸை நான் விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பின்பற்றி நடக்கின்ற வரைக்கும் வழிதவற மாட்டீர்கள் என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அல்லது ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அந்த ஹதீஸை குர்ஆனை போன்று கோர்வை செய்யப்பட்டு எழுதப்பட்டிருக்கவும் இல்லை. குர்ஆனுக்கு எவ்வாறு அல்லாஹ் தஆலா உத்தரவாதம் அளித்தான், குர்ஆனை நாமே இறக்கினோம், அதை நாமே பாதுகாப்போம் என்று சொல்வதை போன்று ஹதீஸில் நல்ல ஹதீது, பிழையான ஹதீது, பலகீனமான ஹதீது என இப்படி பல வகையான ஹதீதுக்களை சம்பந்தமாக ஆய்வு செய்யப்படுவதையும், சிலர்கள் பொய்யர்கள் இட்டு கட்டியிருப்பதையும், அதுக்கு சம்பந்தமாக இல்மு திராயா ஹதீது கலை சம்பந்தமாக அல் ஜர்ஹ் வ தஅதீல் ஆய்வுகள் நடத்தப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதிலே சில சந்தேகத்துக்குரிய விஷயம் ஏதும் இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றி நடங்கள் என்று எவ்வாறு சொல்லி இருக்க முடியும் என்று ஆய்வு செய்பவர்களுக்கு, ஹதீது கலையிலே நுட்பமானவர்களுக்கு நல்ல முறையில் தெரியும். ஜோலா நாட்டிலே எங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஒரு பெரிய ஒரு முஹத்திஸ், சமகாலத்தில் இந்த காலத்தில் வாழக்கூடிய பெரிய ஒரு ஹதீது கலை அறிஞர் இருக்கிறார். அல் ஹசன் இப்னு அலி அஸ்-ஸகாஃப் அஷ்-ஷாஃபிஈ இன்னும் இருக்கிறார். மிக ஒன்றிய சமகாலத்திலே இந்த காலத்திலே வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு முஹத்திஸ், பெரிய ஒரு அறிஞர். இலங்கைக்கு நம்ம நாட்டுக்கு வந்திருக்கிறார். கொழும்பு சர்வதேச பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்திலே பெரும் நிறைய உலமாக்களுக்கு மத்தியிலே அவர் பல இந்த ஹதீது கலை சம்பந்தமாக சில சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்திருக்கின்றார். அவர் இந்த சுன்னதி இத்ரதி என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சம்பந்தமாக
ஒரு கிதாபிலே ஒரு விடயத்தை மிக அழகாக மிக தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். அது சம்பந்தமாக நாங்கள் கொஞ்சம் பார்ப்போமா இருந்தால், சஹீஹ் சிஃபத்து ஸலாத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த கிதாபிலே 289 பக்கம் முதல் 294 பக்கம் வரை இது சம்பந்தமாக எழுதப்பட்டிருக்கின்றது. ரகித்து சஃபீனா என்ற ஒரு கிதாபிலே அதை எடுத்து அழகாக விளக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஃபஸ்ஸல் அல் முஹத்திஸ் அல் ஹஸன் இப்னு அலி அஸ்-ஸகாஃப் அஷ்-ஷாஃபிஈ அல் கலாம் ஹவுல சனத் அல் ஹதீஸ் வகால் சுயிலத் அன் ஹதீதி தரக்து ஃபீக்கும் ஷைஅன் லன் தضلوا بعدهما كتاب الله ஹலில் ஹதீது அஸ்-ஸஹீஹ் பிலஃظ இத்ரதி வ அஹ்ல பைத்தி أو بلفظ سنتي نرجو توضيح ذلك من جهة الحديث وسنده. இந்த ஹஸன் இப்னு அலி ஸகாஃப் அவர்களிடத்திலே இந்த ஹதீஸ் சம்பந்தமாக கேட்கப்பட்டு எவ்வாறு என்று சொன்னார், தரக்து ஃபீக்கும் ஷைஅன், 2 விடயங்களை நான் விட்டு செல்கிறேன். லன் தضلوا بعدهما, ரெண்டையும் நீங்கள் பின்பற்றி நடக்கின்ற வரைக்கும் என்ன செய்ய மாட்டீர்கள், வழி தவற மாட்டீர்கள். கிதாபுல்லா என்பதோடு இத்ரத்தி அஹ்ல பைத்தி, என்னுடைய இத்ரத் என்னுடைய அஹ்ல் பைத்துகள் என்பது சரியா, அல்லது சுன்னத்தி என்னுடைய வழிமுறை என்னுடைய சுன்னா என்பது சரியா? தயவு செய்து அதனுடைய ஹதீஸை பற்றியும் அதனுடைய சனதை பற்றியும் அதனுடைய ரிவாயத்து சம்பந்தமாக அதனுடைய ராவிகளை பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது அல் ஜவாப், அவர் பதிலளிக்கிறார். எவ்வாறு பதிலளிக்கிறார்? அல் ஹதீது சாபித்து ஸஹீஹ் ஹுவ பிலஃظி அஹ்ல் பைத்தி வர்ரிவாயத்து அல்லதி ஃபீஹா லஃظு சுன்னதி பாத்திலத்துன் மின் நாஹியத்தி ஸனதி வல் மத்ன். அவர் என்ன சொல்றார்? உறுதியான சஹீஹான சரியானது என்னுடைய குடும்பம் என்னுடைய அஹ்லுல் பைத்தினர்கள் என்பதுதான் சரி. சுன்னத்தி என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லுப்படி வருகின்ற அந்த ஹதீஸ் தவறானது, பாத்திலானது. அதனுடைய சனதும் அதனுடைய மத்தனும் அதனுடைய ரிவாயத்து சம்பந்தமான ராவிகள் சம்பந்தமான விடயமும் அது அறிவிக்கின்ற விடயமும் அது தவறானது என்று சொல்லி ஒன்றுனா அதை நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு விளக்கம் தருகிறோம் என்று சொல்லிவிட்டு இன்ஷா அல்லாஹு தஆலா என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறார், கலியத்து சனத் சம்பந்தமாக லிஅன்ன சுவால வகாபி பிஹா ஃபனகூல், நாங்கள் சொல்றோம். அவர் சொல்றார், ருவியல் ஹதீது முஸ்லிம் ஃபி ஸஹீஹி, இமாம் முஸ்லிம் தன்னுடைய சஹீஹ் கிரந்தத்திலே, இமாம் முஸ்லிம் நைசாபூர் என்ற ஊர் மஷ்ஹதிலே ஹுராசான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், அந்த இடத்திலே பிறந்தவர்கள் தான் இமாம் முஸ்லிம் அவர்கள். அந்த சஹீஹ் இந்த கிரந்தத்தினுடைய 4ஆம் பாகம் 1887 பக்கம் 2408வது ஹதீஸிலே அடிக்கப்பட்ட, அதாவது அப்துல் பாக்கி என்ற ஒரு பிரஸ்லே என்னென்னு சொன்னால் அந்த அச்சகம் சிலாக்கள் சொல்லுவார்கள், பாருங்க இன்னும் இத்தனாம் பக்கம், உதாரணமாக 2ஆம் பாகம் 17ஆம் பக்கம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார்கள். இல்லை, நான் வந்துட்டு என்ன 3ஆம் பாகத்தில் 20ஆம் பக்கத்தில் நான் என்ன இருக்கிறேன் அதை கண்டிருக்கிறேன், பாருங்க என்ன பொய் சொல்கிறாங்க என்று சொல்லி இப்படி சொல்கிறார்கள் இருக்கிறேன். ஏண்டா சில நேரங்களில் இந்த சில கிதாபுகள் சுருக்கி அல்லது விரிவாக்குற நேரத்தையில் அல்லது அச்சுகள் ஒரு அச்சகத்திலிருந்து இன்னொரு அச்சகத்துக்கு அல்ல ஒரு நாட்டிலிருந்து வேறொரு நாட்டில் அச்சடிக்கக்குள்ள அப்படியான பிரச்சனைகள் இதுகள் வருது. எனவே அவர் எங்க அடிக்கப்பட்ட கிதாபு எத்தனையாம் பக்கம் எத்தனையாவது பாகம் என்றெல்லாம் சொல்லி அன் சையதுனா ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு قال قام رسول الله صلى الله عليه واله وسلم يوما خطيبا بماء يدعى خمن. நான் நேரத்தோடு அந்த சொன்ன அந்த ஹதீஸ் பைன மக்கத்தி வல் மதீனத்தி ஃபஹமிதல்லாஹ் வ அஸ்னா அலைஹி வ வஅத வ ذكر ثم قال என்று சொல்லிவிட்டு அம்மா பாத் அலா அய்யுஹன் நாஸ் ஃபஇன்னமா அன பஷருன், மனிதர்களே, கதீர் அதாவது ஹும் என்ற இடத்திலே வைத்து
அவர்கள் எங்களுக்கு உபதேசம் சொன்னார்கள். அந்த ஹும் வந்துட்டு மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலே இருக்கிறது. அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை துதி செய்து சில உபதேசங்களை செய்து ஞாபகப்படுத்தி விட்டு சொன்னார்கள், மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள், நான் ஒரு மனிதன், அன பஷருன் யூஷக் ஐயத்திய ரசூல ரப்பி ஃபௌஜீப், இறைவனால் அனுப்பப்பட்ட அந்த மலக்கு அனுப்பப்பட்டவர் வருவார், நான் பதிலளிக்க வேண்டும். அப்படி என்றால் நான் உங்களை விட்டும் பிரிந்து செல்ல போகிறேன், மரணிக்க வேண்டியிருக்கிறது. வான தாரிக்கும் ஃபீக்கும் சக்கலை, நான் உங்களுக்கு மத்தியிலே 2 பெருமதியான விடயத்தை சக்கலை விட்டு செல்கிறேன். அது அவ்வளவுமா கிதாபுல்லா, முதலாவது இறைவனுடைய வேதம், ஃபீஹில் ஹுதாவன் நூர், அதில் நேர்வழியும் ஒளியும் இருக்கிறது. ஃபஹுது பி கிதாபில்லாஹி வஸ்தம்ஸகு பிஹி, அல்லாஹ்வுடைய அந்த குர்ஆனை, அந்த அவருடைய வேதத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஹத் அலைஹி வர்ரகப ஃபீஹி தும்ம கால், அதில் அவர்கள் ஆர்வமூட்டி உற்சாகமூட்டி எங்களை அவர்கள் அந்த குர்ஆனை பற்றிய ஆசைகளையும் நல்லெண்ணத்தையும் உருவாக்கியதற்கு சொன்னார்கள். வாஹ்ல பைத்தி, என்னுடைய குடும்பம் என்று, உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபீ அஹ்ல பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபீ அஹ்ல பைத்தி, உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபீ அஹ்ல பைத்தி என்று 3 தடவைகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆதா லஃபு முஸ்லிம், இது இமாம் முஸ்லிமுடைய அந்த கிரந்தத்திலே கிதாபிலே வரக்கூடிய விடயம். ரவாஹு ஐதன் பிஹாதல் லஃப்ஸி அத்தாரிமி ஃபீ சுனனி, இமாம் அத்தாரிமி அவர்கள் தன்னுடைய சுனனிலே, தன்னுடைய கிதாபிலே 2ஆம் பாகத்தின் 431ஆம் பக்கத்திலே பி இஸ்னாதின் ஸஹீஹின் கஷம்ஷி வகைரிஹிமா, சூரியனை போல் பகலை போல் மிக தெளிவாக எந்த விதமான ஐயமும் இல்லாமல் சொல்லியிருக்கின்றார்கள். இவர்களை போன்ற முஸ்லிம் இமாம் தார்மியை விடவும் மற்றவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, இது கிதாபுல்லா வைத்திரத்தி அஹ்ல பைத்தி, என்னுடைய இறைவனுடைய வேதமும் என்னுடைய குடும்பம் என்று சொல்லிவிட்டு, அம்மா லஃபுது சுன்னத்தி ஃபலா அஷுக்கு அன்னஹு மவ்தூஉல்லாஹ் ஃபீ சனதிஹி வ வஹாயிஹி வலி அவாமிலி உமவியத்தின் அஸ்ஸரத் பிதாலிக், ஆனால் சுன்னத்தி, என்னுடைய சுன்னாவை விட்டு செல்கிறேன் என்ற இந்த ஹதீஸ் எந்தவித சந்தேகமும் இல்லாமல், ஐயத்துக்கு திரிவில்லாமல், அது லைஃபானது, இட்டுக்கட்டப்பட்டது, அதனுடைய சனது, அது அறிவித்த ராவிகளுடைய வரிசைகள் சம்பந்தமாக சொல்லிவிட்டு, அது உமையாக்களுடைய சில நடவடிக்கையினால், அவர்களுடைய சில விடயத்தினால், அதிலே அவர்களுடைய கையாடல்கள், அதிலே சில சதிகள் செய்ததன் காரணமாக அவர்களுடைய அந்த சில காரணிகளினால் இந்த இவ்வாறு நடப்பதற்கு இடம்பாடு இருக்கிறது என்ற கருத்தை சொல்லிவிட்டு, வைலைக்க இஸ்னாதுஹு வமின்ஹு, அதனுடைய சனதி சம்பந்தமாக, அதனுடைய ராவியல் சம்பந்தமாக, அதனுடைய விளக்கம் சம்பந்தமாக சொல்லுகிறார்கள். ருவிய அல் ஹாக்கிம் ஃபில் முஸ்தத்ரக், இமாம் ஹாக்கிம் அல் முஸ்தத்ரக், இமாம் ஹாக்கிம் அல் நைஷாபூரி முதலாவது பாகத்தின் 93வது பக்கத்திலே அல் ஹதீஸ் பி இஸ்னாதி மின் தரீக், அதை யார் அறிவிக்கிறான்னு சொன்னா, இப்னு அபி உவைஸ் அன் நபிஹி அன் சௌர் பின் ஸைத் அல் தைலமி அன் இக்ரிமத அன் இப்னு அப்பாஸின். என்ன சொல்கிறார் வஃபீஹி, எப்படி வருகிறது இப்படி அந்த ஓராக்கள இப்னு அபி உவைஸ்ல இருந்து ஆரம்பிச்சு அன் இப்னு அப்பாஸின் சொல்லிவிட்டு எப்படி அந்த ஹதீஸ் வருதுன்னு சொன்னால், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னி தரக்து ஃபீக்கும், உங்களிடத்தில் நான் விட்டு செல்கிறேன், இன்னி தஸம்தும் பிஹி, அதை இரண்டையும் நீங்கள் பின்பற்றி, அதாவது பற்றி பிடித்தால், ஃபலன் ததில்லு அபதி அபதா, ஒரு காலம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள், கிதாபுல்லாஹ் வ சுன்னத நபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லிவிட்டு, இறைவனுடைய வேதமும் அவனுடைய தூதருடைய வழிமுறையும் சுன்னாவும். இப்பொழுது சகாஃப் அல் ஹசன் இப்னு அலி சகாஃப் அவர்கள் சொல்கிறார்கள், வ அகூலு ஃபீ சனதிஹி இப்னு அபி உவைஸ் வ அபூஹு, இந்த
இப்னு அபி உவைஸ் என்பவரும் அவருடைய தந்தையும் அந்த ராவிகள் வரிசையில் ஹதீஸ் அறிவிக்கிற ஓராக்கள் வரிசையில் அந்த ராவிகளை பார்ப்பார்கள். ரிவாயத்து செய்யக்கூடிய அறிவிப்பாளர்கள் வரிசையிலே வரக்கூடிய இப்னு அபி உவைஸும் அவருடைய தந்தையும் அவர்களை பற்றி இந்த ஹதீதுக்கலை ஆய்வாளர்கள் முஹத்திதீன்கள் இந்த ரிவாயத் சம்பந்தமாக வருகின்ற ஆய்விலே இல்முத்திராயாவிலே வருகின்ற அந்த அப்படியான ராவிகள் சம்பந்தமாக ஆய்வு செய்தவர்கள் வரிசையிலே காலல் ஹாஃபிஸ் அல் மஸி ஃபி தஹதீபில் கமால் என்ற கிதாபிலே 3ஆம் பாகத்தின் 127வது பக்கத்திலே ஃபி தர்ஜிமத்தி அல் இப்னு அபி உவைஸுடைய நிலைமைகளை பற்றி சொல்லி வான்குழு கௌலஹு மின் ஜர்ஹிஹி அவருடைய நிலவரத்தை பற்றி நான் சொல்கிறேன். என்ன? قال معاوية بن صالح عن يحيى ابن معين أبو أويس وأبوه ضعيفان. ஹதீஸ் அறிவிப்பதிலே இவர்கள் இருவர்களும் பலகீனமானவர்கள். وعن يحيى بن معين أيضا ابن أبي أويس وأبوه يسرقان الحديث. ஹதீஸை அவர்கள் திருவுசாலம் செய்யக்கூடியவர்கள், ஹதீஸை அவர்கள் நேர்மையான முறையிலே கையாளுபவர்கள் அல்ல என்றோர் இதை சொல்லிவிட்டு இதை பற்றி இமாம் நசாயி அவர்கள் இமாம் நசாயி அவர்கள் கூட லைஃப் இவர் பலகீனமானவர் இப்னு அபி உவைஸ் என்ற அந்த ராவி பலகீனமானவர். இன்னும் ஒரு இடத்தில் இமாம் நசாயி அவர்கள் சொல்லுகிறார்கள் வகால நசாயி ஃபி மௌதின் ஆகர் லைஸ பிஸிகத்தின் அவர் ஒரு நம்பகமானவர் அல்ல, ஹதீஸ் அறிவிப்பதிலே ஒரு நம்பகத்தன்மைக்குரியவர் அல்ல என்று சொல்லுகிறார். قال الحافظ السيد أحمد بن الصديق في فتح الملك العلي என்ற கிதாபிலே இந்த அல்-ஹாஃபிஸ் சையத் அஹ்மத் இப்னு சித்திக் என்பவர் 15ஆம் பக்கத்தில் சொல்லுகிறார் وقال سلمة بن شبيب سمعت إسماعيل ابن أبي أويس يقول ابن أبي أويس என்ன சொல்றாருன்னு சொன்னா ربما كنت أضع لأهل المدينة إذا اختلفوا في شيء فيما بينهم. மதீனாவில் உள்ள யாருக்கு இடையில் என்னென்ன சில பிரச்சனைகள் வந்தா நான் என்ன செய்வேன், ஒரு ஹதீஸ் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருவேன், அப்படி தூக்கி வச்சிருவேன், எடுத்து சொல்லிடுவேன். எனவே அவர்களுக்கு பிரச்சனை வந்தா ஹதீஸை தூக்கி போட்டுருவேன். இந்த ஹதீஸ் எங்க இருந்து வந்தது? இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்து வந்தது அல்ல. ஃபர்ரஜுல் முத்தஹிம் பில் வத وقد رماه ابن معين بالكذب وحديثه الذي فيه لفظ سنة ليس في واحد من الصحيحين. எனவே இப்படி ஹதீஸை இட்டு கட்டக்கூடியவர் என்று குற்றஞ்சாட்டப்பட்டவர் அவரை இப்னு முயின் அவரை அதாவது பொய்யர் என்றும் ஹதீஸை திருடக்கூடியவர் என்றும் இப்படியெல்லாம் சொல்லக்கூடியவருடைய பாயிலே இருந்து வந்த சுன்னத்தி என்பது நாங்கள் அதாவது லைஸ ஃபி வாஹிதின் மின ஸஹீஹைன். ஸஹீஹைன் என்றால் ஸஹீஹ் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம், அதில் எதிலேயுமே இந்த ஹதீஸ் என்ன இல்லை, அவ்வளவு பிரபல்யமான உண்மையான மிகவும் சிக்கத்துடைய ஸஹீஹான ஹதீஸாக இருந்தால் சொல்லியிருப்பார்கள், அதில் கூட காணவில்லை என்று சொல்லிவிட்டு இப்படியாக இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு இன்னும் ஒரு ஹதீஸை இந்த ஹதீஸை இன்னும் ஒருவர் சாலிஹ் இப்னு மூசா அத்-தல்ஹி என்பவர் மூலமாகவும் ஒரு அறிவிப்பு வந்துள்ளது. அவரை பற்றியும் என்ன செய்கிறார் என்றால் இந்த சாலிஹ் இப்னு மூசா அத்-தல்ஹி என்பவரை பற்றி அபு ஹாத்தம் அர்-ராஸி இமாம் அவர்கள் கூட சொல்லுகிறார்கள் லைஃபுல் ஹதீஸ், முன்கிருல் ஹதீஸ், அவர் ஹதீஸ் விடயத்திலே ஒரு பலகீனமானவர், சில ஹதீதுகளை நிராகரிக்கக்கூடியவர் என்று சொல்லிவிட்டு இமாம் நசாயி அவர்கள் லா யுக்துபு ஹதீஸஹு அவருடைய ஹதீஸை என்ன செய்யப்பட மாட்டாது, எழுதப்பட மாட்டாது. ஃபி மௌதுஇன் ஆகர் மத்ரூக்குல் ஹதீஸ் அவருடைய ஹதீஸை அவர் அப்படியே விடப்பட்டுவிடும், எடுக்கப்பட மாட்டாது என்று சொல்லிவிட்டு இந்த ஹதீஸ் இன்னும் ஒரு
இதிலே வந்திருக்கிறது, அல் முவத்தாவிலே வந்திருக்கிறது. ذكر مالك هذا الحديث. இதெல்லாம் யார் சொல்றது? ஹசன் இப்னு அலி ஸக்காஃப் என்ற பெரிய ஒரு முஹத்திஸ், சமகாலத்திலே வாழக்கூடிய அறிஞர், இவைகளை எல்லாம் சொல்லுகிறார். ذكر وهو ذكر مالك, இந்த ஹதீஸை அல் ஹதீஸ் ஃபில் முவத்தா, முவத்தா என்ற தன்னுடைய ஹதீஸ் கிரந்தத்திலே சொல்லுகிறார். 899வது பக்கத்தில் 3வது ஹதீஸாக பலாகன் பிலா சனத், எந்தவித சனதும் இல்லை, ஹதீஸை அப்படியே ஹதீஸ் வந்திருக்கிறது. வலா கீமத்த தாலிக், அதுக்கு எந்த விதமான பெருமதியும் கிடையாது அந்த ஹதீஸ். ஏனென்றால் தாலிகம் பையன்னா வஹா இஸ்னாதிஹி, அந்த ஹதீஸ், இந்த ஹதீஸ் சம்பந்தமான இஸ்னாத், ராவிகள் சம்பந்தமாக நேரத்தோட அதனுடைய பிழை, அதனுடைய பிரச்சனை சம்பந்தமாக சொன்னதற்கு பிறகு அந்த ராவி அபி இப்னு அபி உவை சம்பந்தமாக சொன்னதற்கு பிறகு இந்த ஹதீஸில் எந்த விதமான பெருமானமும் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டு ஒரு நத்திஜாவுக்கு, ஒரு முடிவுக்கு வருகிறார். ஃபதபையன பிவுதூஹ், மிக தெளிவாக எங்களுக்கு நாங்கள் சொல்லலாம், எங்களுக்கு தெளிவான ஒரு ஹதீஸ், அன்னல் ஹதீஸ கிதாபல்லாஹ் வ இத்ரதி, அல்லாஹ்வுடைய வேதமும் என்னுடைய இந்த இத்ரத்தும் என்பது அஸ்ஸஹீஹு ஸாபித் ஃபீ ஸஹீஹ் முஸ்லிம், ஸஹீஹ் முஸ்லிமிலே சாபித்தாக, உறுதியாக, ஆதாரபூர்வமாக சொல்லப்பட்ட விடயம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் என்றால், அன்ன லஃபுது கிதாபல்லாஹ் வ சுன்னதி பாத்திலுன் ஜிஹத்துல் சனதி கைர ஸஹீஹ், அதனுடைய சனதிலே, ராவிகள் வரிசையிலே அது பிழையானது, சஹீஹானது இல்லை என்று சொல்லிவிட்டு இந்த ஹுசைன் இப்னு இந்த ஸக்காஃப் அவர்கள், அல் ஹசன் இப்னு அலி அஸ் ஸக்காஃப் அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால், ஃபஅலல் குதபாஇல் மசாஜித் வல் புஆத் வல் ஐம்மா அன் யத்ரகுல் அல் லஃப்து அல்லதி லம் யரித் அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம், பள்ளிவாசலிலே குத்பா ஓதக்கூடிய இமாம்கள், ஹதீப்மார்கள், உபதேசம் செய்யக்கூடிய, உபன்யாசம் செய்யக்கூடியவர்கள், வல் ஐம்மாக்கள், இமாம்கள், அன் யத்ரகு அல் லஃப்து அல்லதி லம் யரித் அன் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இடத்திலிருந்து வராத இந்த ஹதீஸை விட்டுவிட்டு எதுக்குறுன் நாஸ், மக்களுக்கு சொல்ல வேண்டும் எதை, அல் லஃப்து அல்லதி ஸஹீஹ் அஸ்ஸாபித் அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் இடத்திலிருந்து வந்த உண்மையான, உறுதியான, சஹீஹான இந்த ஹதீஸை சொல்ல வேண்டும். அதுதான் ஃபீ ஸஹீஹ் முஸ்லிம் கிதாபுல்லாஹ் வ அஹ்ல பைத்தி அவ் இத்ரதி, கிதாபுல்லாஹ் வ இத்ரதி, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், குர்ஆனையும் என்னுடைய குடும்பம் என்ற ஹதீஸை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஸஹீஹ் சிஃபத்து ஸலாத்துன் நபி என்ற அவருடைய அந்த கிதாபிலே 289 தொடக்கம் 294 பக்கம் வரை சொல்லி காட்டுகிறார். வ தஹ்ரீஜு ஸக்காஃப் ஹாதா ரத்துன் அலா குல்லு மன் ஹாவல தஸ்ஹீஹ் அல் ஹதீஸ், சிலர்கள் இந்த ஹதீஸை எப்படியாவது சரிக்கட்ட பார்க்கிறார்கள், முயற்சி செய்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் இது ஒரு ரத்தாக, இது ஒரு மறுப்புரையாக அமையும் என்று கூறி ஒரு பெரிய ஒரு கலாநிதி டாக்டர் அலி அஸ்ஸாலூஸ், கலாநிதி அஸ்ஸாலூஸ் போன்ற பெரும் அறிஞர்கள் கூட முயற்சி செய்து பார்த்தார்கள், இந்த ஹதீஸை எப்படியாவது சரிக்கட்டி கிதாபுல்லாஹ் சுன்னத்தி என்று அதுக்கு சரியான சரியான முத்திரை குத்துவதற்கு பார்த்தார்கள். அவர்களுக்கு இது ஒரு ரத்தாக அமையும் என்று சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், அதிலே நிறைய, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஷாஃபி மதுஹபுடைய இஸ்தாபகர் இமாம் ஷாஃபி அவர்கள் ஒரு கவிதை ஒன்றை பாடுகிறார்கள் அஹ்லுல் பைத்துகளை பார்த்து. அதில் சொல்லுகிறார் கடைசியாக, யா அஹ்ல பைத்த ரசூலுல்லாஹி யுஹிப்புக்கும் என்று சொல்லிவிட்டு, அப்படியே ஃபர்தும் மினல் குர்ஆனி அன்ஸலஹு என்று சொல்லிவிட்டு, மல்லம் யுஸல்லி அலைக்கும் லா ஸலாத லஹு, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலி அஹ்லுல் பைத்தினர்களே, தொழுகையில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று ஆலுர் ரசூலை, ஆல் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை, அஹ்லுல் பைத்தை சேர்க்கவில்லையோ அவருக்கு தொழுகையே கிடையாது, தொழுகை இல்லை, அது அவனுடைய தொழுகை பாத்தில் என்று
இமாமுனா ஷாஃபி அவர்கள் தன்னுடைய தீவான் என்ற அந்த கிதாபிலே அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இதனாலே தான் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை கேட்கின்ற பொழுது ஸலவாத், இதுதான் ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மது. ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் ஸலவாத்தை சொல்லி நிறுத்துவது அது ஸலாத்துல் பத்ரா, அரைகுறை ஸலவாத். கைஃபன் அலிம்ன ஸலாத் அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உங்களுக்கு எவ்வாறு சலாம் சொல்வது என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். கைஃபன் நுஸல்லி யா ரசூலுல்லாஹ், கைஃபன் நுஸல்லி அலைக், எவ்வாறு நாங்கள் உங்களுக்கு ஸலவாத்து சொல்வது என்று சொன்ன பொழுது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி வாலி இப்ராஹிம், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா முஹம்மத் வ அலா கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். இப்ராஹிமுக்கும் இப்ராஹிமுடைய சந்ததியினருக்கும் எவ்வாறு ஸலவாத்து நீங்கள் பரக்கத்து சொன்னீர்களோ அதே போன்று எனக்கும் என்னுடைய கராபத்துக்கும் அஹ்ல் பைத்துகளுக்கும் சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், சொல்லியிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்திம காலம் இந்த லன் தலில்லு என்ற எனக்கு பிறகு நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்பதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப நேரத்திலே அவருடைய வாழ்க்கையின் நடுப்பகுதியிலே கடைசி காலத்திலும் கூட ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், எழுதுவதற்கு ஒரு பேனையும் ஒரு கடதாசியும் கொண்டு வாருங்கள் நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்கு. காலலி அஸ்ஹாபி தூணி பிதவாத்தின் வ கிர்தாசின், ஒரு எழுதுகோலும் ஒரு கடதாசியும் கொண்டு வாருங்கள். அக்துபலக்கும் கிதாபன் லன் தலில்லு பாதி, எனக்கு பிறகு நீங்கள் லன் தலில்லு அந்த சொல்லுதான் இங்கே முக்கியம். எனக்கு பிறகு வழி தவறாமல் இருப்பதற்கு நான் உங்களுக்கு எழுதப் போகிறேன், எடுத்து வாருங்கள் என்று சொன்ன பொழுது அதில் ஒருவர் என்ன செய்தார், ஃபகால், யார் அவர்? அதை நீங்கள் சஹீஹ் புகாரியை பிரட்டி பார்த்தால் தெரியும். இன்ன ரசூலுல்லாஹ் கத் கலப அலைஹில் வஜ் ஹஸ்புனா கிதாபல்லாஹ். ரசூலுல்லாஹ் மரண படுக்கையிலே அவர் கலப அலைஹில் வஜ், மரண ஓசை அவர் ஒரு வகையாக உழண்டு கொண்டு மிகவும் தகாத ஒரு வார்த்தை அது. நபியுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னால் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். மா ஆதாக்குமுர் ரசூல் ஃபகுது வ மா நஹாக்கும் அன்ஹு ஃபந்தஹு. ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற வரைக்கும் எங்களுக்கு நபிதான், அதற்கு பிறகும் எங்களுக்கு ரசூல் தான். ஆனால் அவர்கள் மரண படுக்கையில் இருந்து கொண்டு நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்கு பேனையும் கடதாசியும் கொண்டு வாங்க என்று சொன்ன பொழுது தடுத்தவர் யார் என்பதை சஹீஹ் புகாரியிலே பிரட்டி பார்த்தால் விளங்கும். எனவே இதிலே வரக்கூடிய லன் தலில்லு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த லன் தலில்லு என்று சொன்னால் கிதாபுல்லாவோட சேர்த்து இத்ரதி என்பதையும் சொல்ல போகிறார் என்பதை அறிந்திருந்தார்கள் பலர்கள். எனவே அதை எப்பொழுதும் அதை ஏன் செய்தார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களிலே அதை உறுதிப்படுத்தி சொன்னார்கள், உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். மிம்மா யுஅக்கிது கௌலுனா கௌலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி யௌமில் ஹமீஸ் அக்துப லக்கும் கிதாபன் லன் தலில்லு வ கௌலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹதீஸ் தக்கலைன் மா இந்த மஸ்ஸக்தும் பிஹிமா ஃபலன் தலில்லு. நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்காக இரண்டு விடயத்தை விட்டு செல்கிறேன், குர்ஆனையும் என்னுடைய குடும்பத்தையும் என்ற அந்த லன் தலில்லு, பேனாவையும் கடதாசையும் கொண்டு வாருங்கள், நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்கு நான் ரெண்டு விடயத்தை விட்டு செல்கிறேன், அதாவது நான் சில விஷயத்தை எழுதப் போகிறேன் என்பதை அவர்கள் இவ்வாறு தெரிந்திருந்தார்கள். எனவே ஹதீஸ் கலை சம்பந்தமாக ரசூலுல்லாஹ்வுடைய அந்திம காலம் சம்பந்தமாக ஆய்வு செய்கின்ற ஆய்வாளர்கள் இது சம்பந்தமாக ஆய்வு செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும், நல்ல ஒரு முடிவுக்கு சம்பந்தமாக என்ன செய்யலாம் பெற முடியும். அதே நேரத்தில் இப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு அதாவது ஹஸ்புனா கிதாபுல்லாஹ், எங்களிடத்திலே குர்ஆன் இருக்கிறது போதும். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறை, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, அப்ப யார் சொல்வதை நாங்கள் எடுப்பது?
சிந்திக்க வேண்டும். அதே நேரத்திலே அந்த பேனாவையும் எழுதுகோலையும் கடதாசியையும் தடுத்தவர் தன்னை ஒரு தலைவராக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்னால் இருந்தவர் அவர் மரணப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது அங்கு என்ன சொல்கிறார் தெரியுமா? அம்மா ஹீன கதப யார் குலான் கிதாபன் யூசி லஹு பில் ஹிலாஃபத் என்ன சொல்றாரு தெரியுமா? ரசூலுல்லாஹ் மரணப்படுக்கையிலே இருந்து பேனையும் கொண்டாங்கன்னு சொன்ன பொழுது மரணப்படுக்கையில் இருந்து ரசூலுல்லாஹ் அது கொடுக்க தடுத்து எங்களுக்கு குர்ஆனுக்கு போதுமென்று சொன்னவர் அதே நேரத்தில் தனக்கு அந்த ஆட்சியை முந்திருந்தவர் எழுதுகின்ற பொழுது கொடுக்கின்ற பொழுது என்ன எழுதி கொடுக்கின்ற பொழுது என்ன செய்கிறார் என்று சொன்னால் தாரீஹு தபரியிலே 2ஆம் பாகத்தின் 618ஆம் பக்கத்தில் என்ன சொல்றார்? இஸ்மஉ வஅதீஉ கௌல ஹலீஃபத்தி ரசூலில்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபா சொல்வதற்கு காதாழ்த்தி கேளுங்கள் வழிபடுங்கள் என்று சொல்கிறார். அங்கே ரசூலுல்லாஹ் கொண்டு வருவதற்கு அப்படி என்றால் ஏன் இங்கே இப்படி என்று நாங்கள் யோசிக்கலாம். யோசிப்பதற்கு அங்கே இங்கே அங்கே இங்கு இரக்கம் அங்கு இரக்கம் ஏன் இங்கு அந்த நிலைமை இல்லாமல் போனதை வயஸ் அலோ லிமாதா அஷ்ஃபக அஸ்ஸானி அலா ரசூல் லம் யஷ்ஃபிக் அலா ஃபில் அவ்வல் ஃபி மரலிஹி என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கலாம். இன்று நாங்கள் பார்க்கலாம். அண்மையிலே கூட ஒரு பள்ளி வாசலிலே சிலர்களுக்கு எதிராக சிலர்கள் பேசப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஒன்றும் பேசக்கூடாது, நாங்கள் ஒன்றும் கதைக்கக்கூடாது, நாங்கள் எங்களுடைய விஷயத்தை சொல்லக்கூடாது, எங்களை பற்றி பேச அவர்கள் செய்வதெல்லாம் அவர்கள் சொல்லுவதுதான் சரி, அவர்கள் சொல்லுவதுதான் ஹக்கு, அப்படி நாங்கள் விட்டு விடலாம் சொல்லியிருக்கிறார்கள். இப்படி ஒரு இடத்துல இப்படி கொஞ்சம் பயான் எல்லாம் நடக்குது, அவங்க 3 நேரம் நான் தொழுகிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே 3 நேரம் அதாவது 3 தொழுகை தொழுபவர்கள் யாரும் கிடையாது. 5 நேரம் தான் தொழுவது. ஆனால் அதனை 3 நேரமாக துஹர தொழுவதுக்கு பிறகு அசர், மஹரிபை தொழுவதுக்கு பிறகு இஷா தொழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே 3 மட்டும்தான் தொழக்கூடிய உலகத்திலே யாரும் இல்லை. ஆனால் நேரத்திலே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இப்படி இல்லாத பொல்லாத ஆய்வு செய்யாமல் கேட்டறியாமல் சிலர்கள் சில இடத்திலே பேசிக்கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். என்னிடத்தில் இருக்கிறது போன்ற அவரிடத்திலேயும் இருக்கிறது, அவர்களிடத்தில் இருக்கிறது போன்று என்னிடத்திலும் இருக்கிறது. அப்படி இல்லாமல் மைக்கை வச்சு பேப்பரில் டிவியில் அல்லது ரேடியோவில் வச்சு சவால் விடுவது இதெல்லாம் ஒரு படித்த அறிந்த தெளிந்த உலமாக்களுக்குரிய ஒரு நல்ல விஷயமாக கொள்ள முடியாது. ரைட், அது அப்படி ஒரு புறம் இருக்க அல் கிதாபு சுன்னத்தி மர்ஜா அல் முஸ்லிமீன் வச்சுக்கொள்வோம். குர்ஆனும் சுன்னாவும் தான் முஸ்லீம்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் மார்க்க விஷயங்களுக்கு அஹ்காம்களுக்கு சட்டத்திட்டங்களுக்கு ஃபத்வாக்களுக்கு ஹுக்கும்களுக்கு போக வேண்டிய விடயம் குர்ஆனும் சுன்னாவும் வைத்துக்கொள்வோம். இந்த குர்ஆன் அதிதில இருந்து இந்த விஷயத்தை எடுத்து சொல்றது யார்? மன்ஹுவல் முபையின், யார் இதை சொல்வது? என்ன எல்லா விடயங்களும் எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. தெரியாமல் இருக்கின்ற பொழுது யார் அதனை தெளிவுபடுத்துவது பற்றி சுனனு தாரிமி 1ஆம் பாகத்தின் 52வது பக்கத்திலே எடுத்து பார்த்தால் தெரியும். இதே போன்று இஅலாமுல் மௌகிஈன் 4ஆம் பாகத்தின் 218ஆம் பக்கத்தில் நாங்கள் பார்க்கலாம். பலர்கள் சஹாபாக்களுடைய காலத்திலே கூட ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு பல மார்க்க விடயங்களை கேட்டால் லா அத்ரி, எனக்கு தெரியாது. கால உத்பத் இப்னு முஸ்லிம் சஹிப்து, ஒரு ஆளோடு நான் என்ன செஞ்சேன், 34 வருடமாக 34 மாதங்களாக 34 ஷஹரன் ஃபகான கஸீரமா யுஸ்அலு ஃபயகூல் லா அத்ரி. கூடுதலான விஷயங்களுக்கு கேட்டால் அவர் தெரியாது என்றே சொல்வார். வசுஇல ஷாபி அன் மஸ்அலத்தின் ஃபகால லா அத்ரி, ஷாபி என்பவரிடத்தில் ஒரு கேட்டாலும் லா அத்ரி என்றே சொல்லிட்டு எனக்கு தெரியாது. வசுஇல மஸ்ரூக், மர்சூக் இல்லை, நம்மள மர்சூக் இல்லை, மஸ்ரூக். வசுஇல மஸ்ரூக் அன் மஸ்அலத்தின் ஃபகால் லா அத்ரி, அவரை லா அத்ரி என்று சொன்னார். அப்ப யார் இதை சொல்வது?
எனக்கு தெரியாண்டா புது புது விஷயங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு கூட இப்படி என்றால் அங்கே யார் சொன்னார்? அமீருல் முஃமினீன் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, 2 விடயத்தை விட்டு செல்கிறேன். கிதாப் அல்லாஹ் வ இத்ரத்தி அஹ்ல பைத்தி, அதனுடைய அஹ்ல் பைத்திகளுடைய தலைவர் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சலூனி கப்ல அன் தஃகிதூனி, என்னை இழப்பதற்கு முன்னால் என்ன வேண்டுமானால் என்னிடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன இந்த மனித வரலாற்றிலேயே மாமனிதர் மௌலல் முவஹிதீன் அமீருல் முஃமினீன் இமாமுல் முத்தகீன் ஹஸ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள், சலூனி கப்ல அன் தஃகிதூனி, என்னை இழப்பதற்கு முன்னால், நான் மரணிப்பதற்கு முன்னால் உங்களிடத்தில் என்ன கேள்வி இருந்தாலும் நீங்கள் இடத்திலே கேளுங்கள். கலாவு அமீருல் முஃமினீன் என்ற ஒரு கிதாபிலே ஒரு சந்தர்ப்பத்திலே 2வது கலீஃபாவுடைய அவையிலே 5 பேரை குற்றஞ்சாட்டப்பட்டு விபச்சாரம் செய்த குற்றத்துக்காக கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. 5 பேர். என்ன தீர்ப்பு? அந்த அவையிலே அபுல் ஹசனுடைய தந்தை ஹசரத் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார். தீர்ப்பு வழங்கப்படுது. 5 பேரையும் என்ன செய்ய சொல்லி? கொன்று விடுங்கள், கொலை செய்து விடுங்கள் என்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது. போலீஸ் கூட ஒரு நாட்டில் அப்படியே சுற்றிட்டு வந்தால், விபச்சார விடுதிக்கு போனால் விபச்சாரம் செய்கிறாக்களை பார்த்தால கல்லர்கள் விபச்சாரம் பிடிச்சி கொண்டு வருவது வழக்கம். இங்கே வந்த பொழுது 5 பேருக்கும் என்ன செய்யுங்கள்? கொலை செய்யுங்கள் என்று தீர்ப்பு வழங்கிய பொழுது அமீருல் முஃமினீன் இமாமுல் முவஹிதீன் சொன்னார்கள், இல்லுங்கள். ஒவ்வொருவராக விசாரிக்கின்றார்கள். ஒரு அளவுக்கு அவர்களுக்கு தெரிந்திருந்தது 5 பேரையும் கொல்ல முடியாது. முதலாம் அவர் யார்? திருமணம் செய்த, விவாகம் செய்த ஒருவர், அவருக்குரிய தண்டனை, அவரை கொலை செய்யுங்கள். 2ஆம் அவர் யார்? 2வது விபச்சாரி யார்? திருமணம் முடிக்காத ஒரு இளைஞர், அவருக்கு 100 ஹத் அடியுங்கள். 3ஆம் அவர் யார்? ஒரு அடிமை, விடுதலை செய்யாத ஒரு அடிமை, அவருக்கு 50 அடி அடியுங்கள். 4ஆம் அவர் யார்? பருவ வயதை அடைந்ததா அடையவில்லை என்ற ஒரு மையிஸ் இல்லாத ஒரு சிறுவன், ஒரு வகையான அந்த பருவ வயதை அடையக்கூடிய ஒரு நிலையிலே உள்ள ஒரு சிறுவன், அவருக்கு 25 தாசீர், அவருக்கு நீங்கள் தண்டனை தாசீர் 25 அடி அடியுங்கள். 3ஆம் அவருக்கு ஒன்றும் அடிக்க வேண்டாம், அவர் பைத்தியக்காரர். அல்லாஹு அக்பர். கொள்ளுங்கள், 100 அடி அடியுங்கள், 50 அடி அடியுங்கள், 25 அடியுங்கள், ஒன்றுமே அடிக்க வேண்டாம். அல்லாஹ் 5 விபச்சாரிகளுக்கும் 5 வகையான தண்டனையை கொடுத்தார்கள் அமீருல் முஃமினீன் அலி இப்னு அபி தாலிப் அவர்கள். இதுதான் லன் தஸில்லு பஅதி அபதா, எனக்கு பிறகு நீங்கள் வழி தவறாமல் இருப்பதற்கு என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு சந்தர்ப்பத்திலே இமாம் அல் ஹாதி அஹ்ல் பைத்துடைய வரிசையிலே வரக்கூடியவர் ஹஸ்ரத் அலி அலைஹிஸ்ஸலாம், இமாம் ஹசன், இமாம் ஹுசைன், இமாம் ஜைனுல் ஆபிதீன், இமாம் பாக்கிர், இமாம் ஜாஃபர் சாதிக், இமாம் மூசல் காலிம், இமாம் ரிலா, இமாம் ஜவாத், இமாம் அல் ஹாதி 10வது இமாம். அவருடைய காலத்திலே ஒருவர் களவெடுத்து விட்டார். களவெடுத்தால் ஊர்ஜிதப்படுத்தப்படுகிறது, அவரை என்ன செய்ய வேண்டும்? கையை வெட்ட வேண்டும் என்று. இன்றைக்கு மேற்குலகம் அல்லது இஸ்லாத்துடைய எதிரிகள் களவெடுத்தால் இது ஒரு காட்டு மிராண்டி தண்டனை, ஒரு மனுஷ தன்மை இல்லை. களவெடுத்தவன் என்ன செய்யறது? கையை தரைக்கிறது. விபச்சாரம் செய்வன கொலை செய்கிறது. ஒரு மனுஷனுக்கு கையை தரைச்சா என்ன செய்யும்? களவை ஊக்குவிக்கிறல்ல. ஒரு இன்றைய கோர்ட்டில் என்ன நடக்குது? களவெடுத்த நிரபராதி என்ன செய்யறான்? குற்றவாளி ஒரு லோயரை வச்சு நிரபராதியாக மாறுகிறான், நிரபராதி தண்டனைக்குரிய குற்றவாளியாக மாறுகிறான். இதான் அந்த கோர்ட்டுடைய குருட்டுத்தனமான சட்டம். ஆனால் இஸ்லாம் கையை தரிப்பதன் மூலமாக களவென்னும் வேரையை பிடுங்கி விஷப்படுகிறது. களவே இல்லாமல் ஆக்குற அந்த பார்க்குறாங்க என்ன பயம். கைவிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இஸ்லாத்துடைய ஒவ்வொரு சட்டத்திட்டங்களிலும் தத்துவம் இருக்கிறது. ரைட். இமாம் ஹாதியுடைய காலத்திலே அன்றிருந்த ஒரு மலிக் அரசருடைய அவைக்கு வருகிறது, இந்த மனுஷனுடைய கையை தரிக்கணும். இவ பல அறிஞர்கள், அஹ்ல் பைத்தை சேர்ந்தவர்கள், சுன்னத் வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர், பல அறிஞர்கள். கையை எங்கே தரிப்பது? எவரத்தால் தரிக்கிற கையை? சிலர்கள் இவடத்தால் தரிக்கலாம், சிலர்கள் இவடத்தால் சரியுங்கள், இவடத்தால் சரியுங்கள்
என்று பல வகையான ஃபத்வாக்களும் சட்டங்களும் வந்த பொழுதோ இமாம் அல் ஹாதி அவர்கள் இருந்து சொன்னார்கள், இல்லை, அல் மசாஜிது சபா, சுஜூது செய்யக்கூடிய தலங்கள் 7, 2 கை, 2 முழங்கால், 4, 2 அதாவது விரல்கள், 6, அடுத்தது ஜபா 7. இன்னல் மசாஜித லில்லா, அல்லாஹ்வுக்குரியது. எனவே இமாம் ஹாதி அவர்கள் சொன்னார்கள், அந்த அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்யக்கூடிய சுஜூதிலே படக்கூடிய தலங்களை வெட்டாமல் இவ்விடத்தாலே தான் வெட்ட வேணும் என்று அவர்கள் இமாம் ஹாதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு வழங்கினார்கள். என்றால் அல் அஹ்லுல் பைத் அத்ரா மா ஃபில் பைத், வீட்டுக்குள்ளே அஹ்ல் பைத்துகளுக்கு தெரியும் மார்க்க சட்டம், மார்க்க ஹுக்கும் எப்படி எவ்வாறு எங்கே செய்ய வேண்டும் என்பதை மற்றவர்களை விட அஹ்லுல் பைத்துகளுக்கு தெரியும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரத்து ஃபீக்கும் அம்ரைன் மா இன் தமஸ்ஸக்தும் பிஹிமா லன் ததில்லு அபதா ஹத்தா கிதாபல்லாஹ் வ இத்ரத்தி அஹ்ல பைத்தி லன் ததில்லு. இப்படி தரிச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கும்? ஒரு மனிதனை சுஜூது செய்ய இயலுமா? இங்கே தரிச்சிருந்தால் இங்கே தரிக்கணும். எனவே அஹ்ல் பைத்துகளுக்கு தான் அது தெரியும். அந்த நூர் ரசூலுல்லாஹ்விலிருந்து பரம்பரையாக வந்த அந்த அறிவு இங்கே தான் இருக்கும். இதே போன்றுதான் இந்த மார்க்க விடயங்களிலே இன்று எத்தனையோ புது புது விஷயங்கள் உலகத்திலே தோன்றியிருக்கிறது. இன்று உலகத்திலே பெரும் அறிஞர்கள், டாக்டர் யூசுப் அல் கர்தாவி போன்ற பெரும் அறிஞர், இன்னும் கும்மிலே அலி தஸ்கீரி போன்ற பெரும் அறிஞர், எகிப்திலே கஸ்ஸாலி போன்ற பெரும் அறிஞர், இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பெரியோர் லெஜ்னா, பெரியோர் அமைப்பை உருவாக்கி தக்ரீப் பைனல் மதாஹிப், மதுஹபுகளுக்கு இடையிலே ஒருமைப்பாடை எப்படி காணலாம் என்று ஆய்வு செய்யக்கூடிய இந்த காலகட்டத்திலே விரலாட்டுவது, கைகட்டுவது எங்கே, தொழுகையில் எப்படி நிற்பது என்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை போட்டுக்கொண்டு இன்று சமூகத்திலே இத்தனை வகையான குழப்பங்களையும் பித்தலாட்டங்களையும் உருவாக்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இன்று இப்படியான பெருமறிஞர்கள் பெரும் பல்கலைக்கழகங்களிலே வெளியாகின்ற பெரும் வைத்தியர்கள், டாக்டர்மார்களும் பெரும் மதரசாக்களிலே ஹவுசாக்களிலே வருகின்ற பெரும் ஆளுங்களும் சேர்ந்து அங்கே வருகின்ற மார்க்க, அதாவது புது புது பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகள், இரத்த தானம் செய்யலாமா, அடுத்தது ஒரு உறுப்பை இன்னொருவருக்கு தானம் செய்யலாமா, அவர்கள் கண்டுபிடிக்க வேண்டும், அதற்குரிய புதிய சட்ட திட்டங்கள் இங்கிருந்து உருவாக்கப்பட வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த இவ்வாறான அறிவின் உச்சகட்டத்திலே போகின்ற வரைக்கும், உலகம் முடிகின்ற வரைக்கும் குர்ஆனையும் இத்தரத்தை பின்பற்றி நடந்தால் மாத்திரம்தான் நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் நாங்கள் வெற்றி பெற முடியும். இந்த காலம் இருக்கிறதே, இந்த காலம் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலம். அஹ்லுல் பைத்துடைய பரம்பரையிலே வந்த, நான் முன்னர் சொன்ன அந்த இமாம் ஹாதிக்கு பிறகு இமாம் அஸ்கரி அவர்கள், அஸ்கரிக்கு பிறகு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அது ஒரு பெரிய ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டும் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி. ஆகவே கடைசியாக இறுதியாக அந்த அஹ்லுல் பைத்துகளிலே இவ்வாறு இந்த தீனுக்காக, இந்த உண்மைக்காக, இந்த ஹக்குக்காக போராடிய வரலாறு அஹ்லுல் பைத்துகளுடைய இந்த இமாம்களுடைய வரிசையில் நிறைந்து மலிந்து காணப்படுவதை பார்க்கலாம். அதில் குறிப்பாக சையதுனா இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்பலாவிலே கொலை செய்யப்பட்ட அந்த ஹக்குக்கும் பாத்திலுக்கும் இடையிலான அந்த போராட்டம் இருக்கிறதே, இந்த குலஃபாக்கள், இந்த குலஃபாவுடைய வரிசையிலே வந்தவர்கள் இவ்வாறு தான் செய்து அவர்களை, அதாவது அந்த இஸ்லாமிய வேரை இல்லாமல் ஆக்க செய்கின்ற பொழுது இமாம் ஹுசைன் அவர்கள் சொன்னார்கள், அமா தரவுன் அன்னல் ஹக்க லா யுஅமலு பிஹ் வ அன்னல் பாத்தில லா யுத்தனாஹா அன் ஃபல்யர்கபிர் ராகிப் இலா லிகாஇல்லாஹ். உண்மை அமல் செய்யப்படாமல் இருப்பதையும் பாத்தில் தடுத்து நிறுத்தப்படாமல் இருப்பதையும் நீங்கள் பார்க்கவில்லையா? அப்படியான ஒரு சந்தர்ப்பத்திலே இறைவனை விரும்பக்கூடிய ஒருவன் அவன் இறைவனை சந்திப்பதற்கு தயாராக வேண்டும் என்று சொன்ன பொழுதோ என்ன செய்கிறார்கள், என்னுடைய உயிரை கொடுத்துதான் இந்த தீனை பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால், இந்த தீன், இந்த ஹுசைனுடைய இந்த உயிர் அந்த வாளுக்குத்தான் இரையாக வேண்டுமாக இருந்தால், இங்கான தீனு முஹம்மதின் லா யஸ்தகிம் இல்லா பிகத்லி ஃபயா சுயூஃப் ஹுதுனி,
இந்த தீன் இவ்வாறு என்னுடைய கழுத்தை கொடுத்துதான் நிலைநாட்டப்பட வேண்டுமா இருந்தால் வாள்களே ஹுசைனை இரையாக்கி கொள்ளுங்கள் என்று இமாம் ஹுசைன் அவர்கள் சொன்னார்கள். ஆகவே அவர்கள் உயிர் நீத்து இத்தனை வருடங்கள் ஆகியும் இன்றும் எங்களுடைய கல்விலே, எங்களுடைய உள்ளத்திலே, எங்களுடைய உயிரோடு பின்னி பிணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இந்த அஹ்ல் பைத்துகளுடைய விஷயத்திலே மிகவும் கவனமாக சங்கையாக இருந்து நாங்கள் வழி தவறாமல் இருப்பதற்கு நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு எங்களுடைய மார்க்க சட்ட திட்டங்களை அமைத்துக் கொள்வோமாக. அல்லாஹும்ம ர்சுக்னா தௌஃபீகத்தா வ புஅதுல் மாஸியா ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரன் வ ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரின் ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.